மக்களே, இன்றைய இரவு உணவு சுரைக்காய், 2 தக்காளி, 2 கத்தரிக்காய். இதுதான் இன்றைய இரவு உணவு. இதை பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுதான் இரவு உணவு. இப்போ மக்களே, காய்கறிகள்லாம் நல்லா வெட்டியாச்சு. இப்போ இந்த காய்கறியெல்லாம் நம்ம பொரியல் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வைத்து விட்டோம், வானிலையை வைத்து விட்டோம். அதில் சிறிது நேரம் காய்ந்த பிறகு எண்ணெய் ஊற்றுகிறோம். தேங்காய், நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் சும்மா வதக்கி சாப்பிட்றதுக்கு, காய்கறிகளை வதக்கி சாப்பிடுவதற்கு. எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு சேர்த்து கொள்ளலாம், கடலைகள் சேர்த்து கொள்ளலாம், வெள்ளை உளுந்து சேர்த்து கொள்ளலாம், வெந்தயம் சேர்த்து கொள்ளலாம், நல்ல மிளகு கூட சேர்த்து கொள்ளலாம், சீரகம் கூட பெருஞ்சீரகம் கூட சேர்த்து கொள்ளலாம். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், காய்கறிகளை போட்டு வதக்கப் போகிறோம். மொத்தமாக கொட்டி விடலாம். இந்த மாதிரி இரவு உணவு 7 மணிக்குள்ளே இந்த மாதிரி காய்கறிகளை மட்டுமே சாப்பிடுங்க. பழங்களை கூட சாப்பிடுங்க. கண்டிப்பாக சோறு மட்டும் எடுத்துக்காதீங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிடம் நம்ம இப்படி மூடிடுவோம். 5 நிமிடம் ஆகிவிட்டது. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே, நல்லா வந்து இன்றைய இரவு உணவு தயார். இப்படி சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சுகர் வராது, நோய் எதுவுமே வராது. இந்த மாதிரி அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஒன்லி காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுங்க. கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதுதான் மனுஷங்க சாப்பிடக்கூடிய உணவு. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. நோய் இருந்தாலும் சரியாயிடும், குணமாயிடும்.